the pot fell down and everything went to the ground. So what does it tell you? Don't count the chickens before it hatches. Okay? Don't daydream. You have to work hard for it. If you are doing something, do solidly. Don't lie down and just dream that someday something is going to happen. Okay? Are you all working hard in your school? Yes. Very good. Hallelujah. Praise the Lord. Okay, the Christmas is coming. Your Sunday school teacher is going to teach you songs. Everybody has to take special interest in learning the song. Maybe in a group or individually also. Okay, you can go for your Sunday class. Also the church members, I made a request. For Christmas, every family is going to present a song. Family song. So start preparing now for your Christmas program. Bhaskar, you are a family in yourself. So prepare a song, Christmas song. Brother Kulam, you also. You can sing in any language. It's left to you. But you are going to sing for the glory of God. So how many families are here? How many families are here? 8. So 8 songs. That will take a good time. Amen. Our program will be full. Hallelujah. Then the children have their own songs. So we don't need anything else. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. இன்னைக்கு உங்க மத்தியில பாதி ராத்திரியிலே சிநேகிதன், நடுராத்திரியிலே சிநேகிதன், இயேசு கிறிஸ்து ஓமைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக ஓமைகள் மறந்துடாதுங்க, பழைய ஓமைகளை. ஒவ்வொரு ஓமையிலும் இதுவரையிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்த்தோம். இப்போ ஜெபிக்கிறதை குறித்து இந்த ஓமையில தேவன் நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இந்த ஓமைகளை சொல்லும் பொழுது ஓமைகளிலிருந்து டைரக்டா கர்த்தரை கேரக்டரைஸ் பண்ணாதுங்க. He is trying to emphasize a situation. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க தேவனை அதை விட பெரியவர் என்று பார்த்து அந்த மீனிங் எடுக்கணும். உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஒரு அநியாயமான நியாயாதிபதியை பற்றி சொன்னார். ஒரு வயசான பெண் ஒவ்வொரு நாளும் போய் இந்த நியாயாதிபதியிடம் போய் தனக்கு நீதி வேண்டும் என்று அவனை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தார். அந்த நீதிபதியோ கடவுளை நம்பாதவன், மனிதனை மதியாதவன். ஆனாலும் இவளுடைய தொந்தரவு பொறுக்க முடியாதபடி ஒரு நாள் அவன் சொன்னான், இவள் கேட்பதற்காக என்னை தொந்தரவு படுத்துகிறதுனாலே இவளுக்கு நான் அவள் கேட்கிறதை செய்வேன் என்று. அதை சொல்லிவிட்டு இயேசு சொல்கிறார், இந்த மோசமான நியாயாதிபதியே ஒருவன் தொந்தரவு பண்ணும் பொழுது வேண்டியதை செய்வான் என்றால் நீதியுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு. அதனால இந்த அநீதியான நீதிபதியை கர்த்தருக்கு ஒப்பிடக்கூடாது. He is giving a matter to compare how great God is. அதே போல இந்த ஓமையிலும் எல்லாரும் எழும்பி நின்று வாசிக்கலாம். Hallelujah. Thank you Lord. லூக்கா 11வது அதிகாரம், லூக்கா 11 5 13 வரை வாசிக்கலாம். ஐந்தாவது வசனத்திலிருந்து 13வது வசனம். எல்லாரும் எடுத்தீங்கன்னா ஆமென். ஹalleluya. சரி, ஸ்டார்ட் பண்ணு.
உட்காரலாம். இங்கு இயேசு கிறிஸ்து நண்பர்கள் மத்தியிலே நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஒருவன் இருக்கிறான், அவனுடைய நண்பன் நடுராத்திரியிலே அவனுடைய வழியிலே வந்து விடுகிறான். இது இந்த நாட்களிலே ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே மிகவும் சாதாரண ஒரு காரியம். ஏனென்றால் பகலிலே வெயில் அதிகமாக இருப்பதனாலே அதிகமாக பிரயாணம் பண்ணுகிறவர்கள் வெயில் தாழ்ந்த பிறகு அதிகமாக அவர்களுடைய பிரயாணத்தை தொடங்குவார்கள். அப்பொழுது இந்த மனிதன் ராத்திரியிலே இவனிடம் வந்து தட்டுகிறான். தட்டும் பொழுது அந்த தேசத்திலே பழக்கம், நண்பர்கள் வந்தால் அவர்களை ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா விசாரிக்கணும். அப்போ நடுராத்திரியில வந்து நிற்கும் பொழுது இந்த மனிதனிடம் ரொட்டி இல்லை. ஒருவேளை அன்றைக்கு உள்ள ஆகாரத்தை வாங்கி வைத்து அவர் முடித்திருக்கலாம். அந்த ராத்திரியிலே எங்கும் போக வழி இல்லை. அதனால அவன் யோசிக்கிறான், அவனுக்கு தெரிந்த எந்த நண்பனிடம் ரொட்டி இருக்கும். நம்மளும் தெரியல, யார் வீட்டுல இருக்கலாம், யார் வீட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லி அதை போல சிந்தித்து ஒரு நண்பனுடைய வீட்டிலே அவன் ரொட்டி இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு அங்கு சென்று கதவை தட்டுகிறான். உள்ளத்திலே போராட்டம். ராத்திரியில யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டாங்க. அதுவும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவனுடைய பிள்ளைகளோடு படுக்கையிலே சென்று விட்டான். அந்த நாட்களிலே படுக்கை என்று சொன்னா ஒரு சின்ன மேடான இடத்தை வைத்து ஒரே பெட்ல எல்லாரும் சேர்ந்து படுத்துக்குவாங்க. அப்போ இங்க சிச்சுவேஷன், இவனுக்கு மனதிலே போராட்டம், இவனை தொந்தரவு பண்ண வேண்டுமா? ஆனா என்னட்ட வந்திருக்கிற என்னுடைய நண்பனுக்கு நான் ஏதாவது விசாரிக்க வேண்டும். ராத்திரியிலே பசியா வந்திருப்பான், அவன் டிராவல் பண்ணி வந்திருக்கிறான், அதனால ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு டிராமா போல நமக்கு சொல்லுகிறார். அப்போ 3 விதமான கேரக்டர் பார்க்கிறோம். விடாபிடியாக கேட்கிற ஒரு நண்பன், அடுத்தபடியாக விருப்பமில்லாதபடி எழுப்பி அவன் கேட்டதை கொடுக்கிறது. இதுல சில காரியங்களை பார்க்கணும். முதலாவது, இவன் persisted on asking, வருந்தி கேட்டுக்கொண்டான் இருக்குது. அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் வருந்தி கேட்கிறதை விரும்புகிறார். நம்ம எந்த காரியத்தை பொதுவா வருந்தி கேட்கிறோம்? நம்ம பிள்ளைக்கு சோமல என்ன எப்படி கேட்போம்? வருந்தி கேட்போம். ஆனா இன்னொரு ஆளுக்கு தேவை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா வருந்தி கேட்கிறீங்களா? அங்கதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இவனுக்கு ரொட்டி அவனுக்கு தேவையில்லை, வந்திருக்கிற ஒரு நண்பனுக்கு தேவை. ஆனா இவன் என்ன செய்கிறான்? தானும் வெட்கத்தை ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை அவன் ஏசியிருப்பான் இருந்து, இந்த ஃப்ரெண்டு ஒரு யூஸ்லெஸ் ஃப்ரெண்டு ராத்திரி வந்து தட்டுறான்னு கொஞ்சம் புத்தி கூட இல்லை. அவன் சொல்லுகிறான், நண்பனா இருந்து அவன் கொடுக்கல, அவன் வருந்தி கேட்டதுனால கொடுத்தான்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் வந்து கொடூரமானவர்கள் அவர் எதை உணர்த்துகிறார் என்றால், மற்றவர்களுக்கு மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்க வருந்தி கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராகிறார். எப்பவுமே எனக்கு வயத்துல சோறு போடும் அதுக்காக வருந்தி கேட்காதபடி மற்றவர்களுக்காக வருந்தி ஜெபிக்கிறது நீங்க. அதனாலதான் சொல்கிறார், கேட்கிறவன் தேடுகிறவன் தட்டுகிறவன், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு இறக்கப்படும். அப்போ நம்முடைய ஜெபம் இந்த நாட்கள்ல எப்படி இருக்குது? பரமண்டல ஜெபத்தா முதலாவது அவர் சொல்லிட்டு அதுல இருந்து தான் தொடர்ந்து வருது. சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு சொல்லித்தாரோம் ஜெபிக்கிறது எப்படி என்று. என்னத்துக்காக ஜெபிக்கணும் இல்லை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. அப்போ பரலோக மண்டல ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் ஒரு மாதிரியாக. சொல்லிக்கிட்டு இந்த வசனம் தொடங்குகிறது, பின்னும் தொடங்குகிறது. எப்படி தொடங்குகிறது? 5வது வசனத்துல பின்னும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் a continuous thing, தொடர் கதை. ஒரு காரியத்தை சொல்லிட்டார், பரமண்டல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, என்ன கேட்க வேண்டிய விதம் என்னன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார். விடாப்பிடியாக நாம் கேட்க வேண்டும். யாருக்காக கேட்க வேண்டும்? மற்றவர்களுடைய தேவைக்காக அதிகமாக மன்றாடும் பொழுது. இங்கே பிரயாணப்பட்டு வந்திருக்கிறவன் மிகவும் பசியா வந்திருப்பான், தளர்ந்து வந்திருப்பான், அவனுக்கு தேவை இருக்கிறது. இவன் உணர்றாத ராத்திரியில வந்துட்டான், இவனை எப்படியாவது நான் ட்ரீட் பண்ணணும், ஹாஸ்பிட்டாலிட்டி. ஆனா என்னால முடியல,
அதனால தேவனுடைய சமூகத்துல போறது போல இங்க தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போறான். அதனால தேவனும் ஃப்ரெண்டும் கம்பேர் இல்லை. இந்த நண்பன் ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான்? அவன் என்ன நண்பனா இருக்கிறதுனால நான் செய்யறதில்லை, நண்பனா இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன், நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி. ஆனா இவனுடைய தொந்தரவு பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது விடாமுடியா சோர்ந்து போகாதுங்க. நீங்க கேட்கிறது தேவனுடைய சித்தமானா அவன் நிச்சயமா உங்களுக்கு அதை செய்வார். இங்க அவனுடைய தேவைக்காக கொடுத்தேன் என்று சொன்னார். அவன் கேட்ட அவனுடைய ஆசைகளுக்கு ஏற்படல. அங்க என்ன தேவை என்று அறிந்து தேவைகளுக்காக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதனால இங்க இரண்டாவது பதிலளிக்க மனதில்லாத மனிதன், தேவனுக்கு பயப்படாத மனுஷனை கொடுக்காத வாசிங்க நீங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய கம்பேரிசன். லூக்கா 12வது அதிகாரம் 1-7 வரை. அங்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீய அவளுடைய வேண்டுதலை குறித்து அங்கு சொல்லுகிறார். அத்தனத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீடரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வெளியாக்கப்படாத மற்றொரு அறியப்படாத இரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இரவிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்யாத நீங்க எந்த அதிகாரம் வாசிக்கிறீங்க? 12 அவங்க கேட்டிருக்காங்க. 12 சொன்னா 12 சொன்னா எனக்கே சந்தேகம். 18 என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லால் இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்தபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, நீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அதன்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்கிறார். சொல்லுகிறார், ஒரு கடினமான மனிதன் அவன் கேட்கிற அந்த பெண்ணினுடைய உபத்திரவத்தினால இந்த காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லியாச்சுன்னா, என்ன நேசிக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நான் கேட்க மாட்டேனா, பொறுமையா இருந்து கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லுகிறார். தேவன் எதை வெளிப்படுத்துகிறார்னா, நம்முடைய உணர்வு, அவர் யாரு தெரிந்து நம்ம கேட்கிற காரியத்துல நம்ம ஸ்டெடியா இருக்கணும். முதலாவது சொன்னேன், கேட்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தமா இருக்கணும். கேட்கிற காரியங்கள் என்னுடைய சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. மிஷன் தேவனுடைய ஊழிய காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அதிகமாக தேவன் அதை விரும்புகிறார். அவைகளை செய்யும் பொழுது உங்களுடைய தேவைகளை அவர் தருகிறவரா இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாரம் எல்லாம் வரும் கேட்கிறது. யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எந்த காரணத்துக்காக ஜெபிக்கிறோம்? இதை முடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அதை முடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுகிறார்? ஒரு தகப்பன், இந்த உலகத்துல அந்த தகப்பன் நல்ல தகப்பன் அல்ல, ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் நன்மையானவைகளை செய்யும் பொழுது
உங்களை நேசிக்கிற பரலோக தகப்பன் உங்களுக்கு என்னத்தை தருவா? என்னத்தை தருவோம்? அப்படியே வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரை தருவார். சரி, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அழியாத கிஃப்ட். சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா 2 மணி நேரத்துல அது செபிச்சு போயிடும் இல்லையா? நீங்க என்னத்தை கொடுத்தாலும் எல்லாம் அழிந்து போகிற பொருட்கள். தேவன் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீங்க விடாப்பிடியா கேட்டா தருவேன்னு சொல்லி கேட்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னா வருந்தி கேட்கலன்னு. நீங்க உங்களுக்கு வேண்டிய பொருள்களுக்கு கேட்கிறது போல ராத்திரிய பகல இருந்து ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு எத்தனை பேர் கேட்டீங்க? நீங்க எத்தனை பேர் கேட்டீங்க? பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சும்மா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எதுக்காக இவங்க கேட்கிறாங்க. தன்னுடைய தேவைக்கு கேட்கிறாங்கன்னா வருந்தி கேட்பாங்க. மற்றவர்களுடைய தேவைக்குன்னா வருந்தி கேட்காத ஜனங்கள். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும்னு சொல்லி வருந்தி நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் வேற யாருக்கும் கொடுக்கிறது இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறார். உலகத்துல மற்ற எல்லா காரியங்களுக்கும் அன்பிலீவர்ஸ்க்கு கொடுக்கிறார், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும். பைபிள கிளியரா சொல்லுது. மழை அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமா கொடுக்கிறாரு? எல்லாருக்கும், ஜபிக்கிறவங்களுக்கும் ஜபிக்காதவங்களுக்கும் மழை பெய்யுது. சூரியன் ஜபிக்கிறவங்களுக்கும் ஜபிக்காதவங்களுக்கும். சாப்பாடு ஜபிக்கிறவங்களுக்கும் ஜபிக்காது. இந்த உலகத்துல பணக்காரனா இருக்கிறவங்க ஜபிக்கிறவங்களா இல்ல. தேவனை நம்பாதவங்க, வேற தேவர்களை வணங்குகிறவங்க, இதெல்லாம் தேவன் அவருடைய பண்டகத்திலிருந்து கொடுக்கிறது இல்ல. பொதுவாக ஜெனரலைஸ் பிளஸிங். இது தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, தன்னுடைய முயற்சியினால பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறார். தேவன் அதை விரும்புகிறார். இங்க ஜெபிக்கும் பொழுது அதுதான் கடைசியில சொல்லுகிறார். நீங்க வருந்தி கேட்கிற ஒரு நண்பனுடைய உதாரணத்தை சொல்லிட்டு கடைசியில தகப்பனுடைய இதுக்கு சொல்லுகிறார். தகப்பனானவன் தன் பிள்ளைகளுக்கு அவனுக்கு நன்மையானதை செய்யும் பொழுது என்னிடத்துல பரமபிதா கிட்ட நீங்க பரிசுத்த ஆவியானவரை கேட்டீங்கன்னா எவ்வளவாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு தெளிவா வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியை பெறாதவன் அவருடைய தேவனுடைய ஆவியை பெறாம நம்ம தேவனுக்காக ஜீவிக்க முடியாது. தேவன் இட்ஸ் a பேக்கேஜ் கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரையை கொடுக்கிறார். நம்ம பார்க்க போறோம். ஆனா முத்திரையை பெற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும். நிறைவை பெற்றுக்கொண்டாதான் ஊழியம் செய்ய முடியும். அல்லது தடுக்கி விழுந்துகிட்டே இருப்போம். சரீரத்துல ஓடுறவங்க நிலைத்து இருக்க மாட்டாங்க. 2 நாள் ஊழியம் செய்துட்டு 3ஆம் நாள் சொல்லுவாங்க, ஓ நான் செய்யறேன், ஒருத்தரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எதுக்காக ஊழியம் செய்யறாங்க? ஜனங்கள் தன்னை மதிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்காக நீங்க ஊழியம் செய்யும் பொழுது உங்களை தூக்கி வைப்பாங்கன்னா சொல்லியிருக்குது பைபிள்ல. ஊழியம் செய்யறவங்களை உலகம் துன்பப்படுத்தும். ஆனா அதனால சோர்ந்து போகாம இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஊழியம் செய்கிறது எதற்காக செய்கிறோம்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக இல்லை, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. அதனாலதான் இந்த தேவன் ஒரு கதையா சொல்லி கடைசியில சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு. இப்ப தேவனை தட்டி எழுப்புகிற தாவீதை குறித்து பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனால் இங்கு தாவீதை பாருங்க என்ன சொல்லுகிறார். சங்கீதம் 7:6 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 7:6
6வது வசனம். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூட்டுகளின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீர்கள். அப்போ அவர் தூங்குறாரா? He is not sleeping. ஆனா இவன் என்ன சொல்கிறான்? நான் அவரை தட்டி எழுப்பி எனக்காக விழித்துக் கொண்டு தீ செய்கிறவர்களுக்கு விரோதமாய் நில்லும் என்று தாவீது ஜெபிக்கிறான். அதாவது தேவனை துக்கப்படுத்துவதில்லை, தேவன் இடத்துல போய் அதாவது நான் உங்க விடமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஜெபம் தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது வரை நான் விடமாட்டேன் ஆண்டவரே. சீஷர்கள் எப்படி ஜெபிச்சாங்க? ஒரு நாள் ஜெபிச்சாங்களா? 40 நாள் ஜெபிச்சாங்களா? 40 நாள் காத்திருந்து ஜெபிச்சாங்க. ராவும் பகலும் இருந்து ஜெபிச்சாங்க, தரித்திருந்து ஜெபித்தாங்க, ஒரு மனதோடு இருந்து ஜெபித்தாங்க. அப்போ தேவன் ஊற்றினார் ஆவியானவர். சும்மா அந்த பாரம்பரிய ஜெபத்தை ஆண்டவரே தாரோம் அல்லது வொர்ஷிப் பண்ணும் பொழுது ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன உடனே பறந்த உடனே ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த நண்பன் என்ன செய்தான்? வருந்தி போய் கேட்டான், தட்டி எழுப்புனான் நண்பனை. ராத்திரி அவன் கோவப்படுவான்னு தெரியும். சிலர் கோவப்படுறது கெட்ட வார்த்தை சொல்லி அசிடுவாங்க. தூக்கத்துல தொல்லை கொடுக்க வந்திருக்கிறான். ராத்திரி காலையில வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்படி உரிமையா பேசுவாங்க. ஆனா அவனுக்கு தெரியும் ஒருவேளை என்ன அவன் he will put me to shame. அப்போ அந்த வருந்தி அழைக்கும் பொழுது தன்னுடைய அவன் அந்த ஸ்டேட்டஸை கூட விட்டுட்டு போய் கேட்கிறான். அப்ப தேவனுடைய சமூகத்துல வருந்தி கேட்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். இதுல என்னன்னா வருந்தி கேட்கிறவன் தான் அதனுடைய உண்மையை அறிஞ்சிருக்கிறான், அதனுடைய வேல்யூ அறிஞ்சிருக்கிறான். இது சும்மா பாரம்பரியத்துக்கு கேட்கிற ஜெபங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீங்க இந்தியால போனீங்கன்னா தெரியும், பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்கிறதுக்கு அங்க டேரி பிரேயர்ஸ் உண்டு. ஜனங்கள் எவ்வளவு ஆர்வமா அந்த பிரேயர்ஸ்ல ரட்சிக்கப்பட்ட உடனே டேரி பிரேயர்ஸ்ல போய், அதாவது லீவு நாள் வந்துட்டுன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரை தரித்திருந்து ஜெபிப்பாங்க. ஆண்டவரே நீ தாரோம் ஆண்டவரே. எதனால தாரோம் சொல்றதுன்னா அடையாளங்களோடு தாரோம். எத்தனை பேர் நீங்க அடையாளங்களோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீங்க? நினைச்சுங்கிறது ஆமா நான் பெற்றிருக்கிறேன். ஏன்னா பாட்டு படிக்கும் பொழுது கொஞ்சம் உற்சாகம் வந்த உடனே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டேன். பரிசுத்த ஆவி எப்படி தெரியும்னா சோதனை வரும் பொழுது உங்களுக்கு பலம் இருக்குதா, அப்பதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும். மியூசிக் நல்லா போடும் பொழுது ஆடுறது பரிசுத்த ஆவியினால் இல்லை, அது உலகத்தில் உள்ளவங்க ஆடுவாங்க. நைட்டு கிளப்ல போய் பாருங்க எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு டிஜே போட்ட உடனே துள்ளி துள்ளி ஆடுறான், அது பரிசுத்த ஆவி இல்லை. கிளாப் பண்றது இதெல்லாம் பரிசுத்த ஆவியோட நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சவங்களும் பண்ணுவாங்க, ஆனா மியூசிக்லயே அடிக்கிற தாளங்கள் உண்டு. ஆனா சோதனை வரும் பொழுது அவன் நிக்க மாட்டான், ஆவியினால நிறைஞ்சவன் நிற்பான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் வருந்தி கேட்கிறதா ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். சங்கீதம் 44:23 வாசிங்க. ஆண்டவரை தட்டி எழுப்புகிற தாவீது. 44:23 சங்கீதம். ஆண்டவரே விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறேன்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளி விடாதரும். என்ன ஆண்டவர் தூங்குறாரா? இல்ல, அவன் கேட்கறதுக்கு பதில் கிடைக்கல. அதனால அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் ஏன் தூங்குகிறீர்? எனக்கு பதில் சொல்லாம இருக்கிறேன். உரிமையோடு ஆண்டவர்கிட்ட போய் போராடி கேட்கிறான். அவர் விடுறது இல்லை, நான் விட மாட்டேன் அவரை. எனக்கு கொடுக்கிறது வரை அவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் கேட்பேன். ஏன்னா அவருடைய இருதயத்துல தெரியும் ஆண்டவர்கிட்ட இருந்துதான் அந்த கிருபை கிடைக்கும். இந்த உலகத்துல யாரும் அந்த கிருபையை கொடுக்க முடியாது, ஒரு மனுஷனால கிடைக்காது. யாக்கோபு இதை போல விண்ணப்பம் பண்ணான் என்று பார்க்கிறோம். நீர் என்ன ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன். தேவனோடு போராடின ஒரு மனிதன் யாக்கோபு. வாசிப்போம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உலக காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவரே எனக்கும் ஆசீர்வாதம் வேணும், எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா கொடுக்கிறது
அவருக்காக நீங்க ஒழிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? 32:26 அவர் நான் கேட்கட்டும், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தருடைய உம்மை போக விடேன் என்றார். அதற்கு அவர் நான் போகட்டும்னா யார்? அவரு தேவனுடைய தூதன். ராத்திரி பூராக போராடுகிறார். தேவனுடைய தூதன் வந்து நீர் என்னை விட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு பிடித்துக் கொள்கிறார். நீர் என்ன ஆசீர்வதித்தால் தான் போவோம்னு சொல்லிட்டு. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அவன் யாக்கோபா இருந்தவன் இன்னைக்கு இஸ்ரவேலா மாறிட்டான். இஸ்ரவேல் என்றால் உலகம் பூரா தெரிகிற தேசம். இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு காரணம் அவன் தேவனோடு போராடினான். ஆண்டவரே நான் விட மாட்டேன். தேவனை விடாம பிடிக்க முடியுமா? முடியாது. அதை காட்டல. தேவனுக்கு வல்லமை இல்லைன்னு இல்லை. அவன் போராடும் பொழுது தேவன் வல்லமை உள்ளவர் போல அவன் கூட. பிள்ளை வந்து அப்பாவை பிடிச்சிட்டு நான் விட மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா பிள்ளைக்கு பலம் இருக்குதா? அப்பா ஒரு ஜர்க் கொடுத்தாருன்னா பிள்ளை கீழே விழுந்துடும். ஆனா பிள்ளை அதை ஒரு ஆர்வமா செய்யும் பொழுது அப்பா உடனே விழுந்துருவாரு. சில அப்பா அம்மா பார்த்திருக்கேன், பிள்ளை இழுத்து போட்ட உடனே கீழே விழுந்துருவாரு. என்ன பிள்ளையா இழுத்து போட்டுட்டு இல்லை. அந்த பிள்ளையுடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு அந்த பிதா அப்படி செய்கிறார். அதே போல தேவன் நம்ம எவ்வளவு ஆர்வமா கேட்கிறோம் என்பதை விரும்புகிறார். என்னைக்காவது கருத்திருந்து கேட்டிருக்கிறோமா? என்னத்துக்கெல்லாம் நம்ம தடுத்திருக்கிறோம்? என்னத்துக்கெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த அன்பு வச்சிருக்கீங்களா நீங்க? தேவன் அதை தான் விரும்புகிறார். ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்க போறேன். எனக்கு இந்த உலகத்துல வேற எந்த காரியம் வேண்டாம், எனக்கு நீர் தரணும் ஆண்டவரே அப்படின்னு என்னைக்காவது உட்கார்ந்துருக்கீங்களா? அதான் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இந்த ஓமையை சொன்னார். நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? முதலாவது பரமண்டலத்தை சொல்லி தந்துட்டார். அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் யாரு? முதலாவது தேவன். பரமண்டலங்களில் இருக்கிற பரிசுத்தப்படுவது. அப்ப தேவனை ஆராதிக்கிறது தான் ஜெபத்துல முதலாவது. நம்முடைய தேவைகள் இல்லை. இன்றைக்குள்ள ஆகாரத்தை எனக்கு தாரணும்னு சொல்றது இடையில ஒரு போர்ஷன், அவ்வளவுதான். அதுல எல்லாம் சொல்லி தந்துட்டு இப்போ கேட்கிற விதம் எப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா 66வது அதிகாரம் 6-7 வாசிப்போம். ஏசாயா 62, ஐசாயா 62, 6 and 7. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராவும் ஒரு காலம் மௌனமாயிராத ஞாபகாரனை கட்டளை எழுதுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாய் இருக்கும் வரைக்கும் அவரை அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். யாரை? கர்த்தரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அவருடைய தேசம் புகழ்ச்சி அடைகிறவர அப்படின்னு சொல்லிட்டு ராம் முழுவதும் நீ மௌனமாயிராதே, ஜாமக்காரனாய் அமெரிக்கையாயிராதே. அமெரிக்கையாயிராதான் தெரியுமா அர்த்தம் என்ன? அமெரிக்கையாயிராதே அப்படின்னு அர்த்தம் என்ன? Do not rest. கரெக்ட் அமெரிக்கா சொல்லியாச்சுன்னா அந்த சத்தம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஆடணும் அப்படின்னு இல்ல. அமெரிக்கா சொல்லியாச்சுன்னா பி ரெஸ்ட். அவரை ரெஸ்டா இருக்க விடாத, அவர்கிட்ட போராடு. எப்போ அவருடைய ராஜ்யம் மகிமைப்படுகிறவர அதுக்காக நீ போராடு தேவனுடைய சமூகத்துல. அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார் அவருடைய பிள்ளை. அவருடைய ராஜ்யம் துன்பப்படும் பொழுது அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துக்கிட்டு அந்த ஆசாரியனை போலையும்
அந்த சமாரியன் அசாரியனை போல லேவியரை போலையும் போறதுக்கு சொல்லுறதுக்கு இல்லை. அந்த சமாரியனை போல மனதொருகி அவருடைய காரியங்களுக்கு நம்முடைய மனது ஒருங்குதான். எப்படியாவது ஒரு ஆத்மாவை நான் சந்திக்கணும், அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். கூட்டத்தை கூட்டுறதுக்கு இல்லை, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக நம்முடைய இருதயத்துல பாரம் உண்டா. தேவனிடம் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடி நீங்க எருசலேமை விட்டு வெளியே போகாதுங்க. ஊழியம் செய்ய போறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், பரிசுத்த ஆவி இல்லாம ஊழியத்துக்கு போனவங்க எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்களே பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படி இல்லைன்னா விழுந்துருவாங்க. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடியே ஊழியம் செய்யறவங்க சண்டை வருது. உங்களுக்கு தெரியும், சபைகள்ல தொடங்கும் பொழுது பயங்கர ஆர்வமா புளோரிடால இருந்து வருவாங்க, பாஸ்டன்ல இருந்து வருவாங்க, ஒரே ஆட்டவும் பாட்டவுமா இருக்கும். 6 மாசத்துக்கு பிறகு கேட்டா அவரு இவருக்கும் சண்டை வந்துச்சு. 9 மாசத்துக்கு பிறகு கேட்டா சபை உடைஞ்சு போச்சு. இதெல்லாம் எதனால? ஆவியானவர் இல்லாததுனால. சரீரத்துல ஏதோ ஒண்ணு கட்டி எழுப்பணும்னு சொல்லிட்டு அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எருசலேமை விட்டு வெளியே போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவரை பெற்றுக்கொள்கிறதுக்காக வருந்தி தேவ சமூகத்துல மன்றாடு. தனியா மன்றாடு அல்லது கூட்டமா மன்றாடு. சபையார் சேர்ந்து கொண்டாடுங்க அல்லது தனிப்பட்ட முறையில தனியா இருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டவங்க எவ்வளவு பேர் உண்டு, சபையார் சேர்ந்து பெற்றுக்கொண்டவங்க எவ்வளவு பேர் உண்டு. ஆனா அதுக்கு டைம் இருக்கா நமக்கு? ஒரு நாள் பூரா ஜெபிக்கிறதுக்கு டைம் இருக்கா? ஆண்டவர் கேட்கிறாரு, அதுக்காக வேண்டியதான் இந்த ஓமைகளை சொல்லி இருக்கிறார். அவர் கேட்காதவர் போல இருப்பாரு. தாவீது தான் சொல்லுகிறார், விழித்துக் கொள்ளும், மௌனமா இராதையும், எழும்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவன் தொந்தரவு பண்ற எங்க சொல்லுகிறார், அவரை அமர்ந்திருக்க விடாது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, யூ கமாண்ட் him to do that. ஆனா சிலர் அது தவறான முறையில் எடுத்துக்கிறாங்க. பைபிள் சொல்றது கமாண்ட் பண்ணுங்க, அதனால ஐ கமாண்ட் யூ டு கிவ் மீ a house. அதுக்காக கமாண்ட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. See, people take it one word but for a wrong intention. அப்படி இல்லை. முதலாவது பார்க்கணும், என்ன பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவருக்குள்ள அந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக சொல்லுகிறாரு. நீங்க தரித்து இருந்து ஜெபிங்க, மனம் திரும்பி ஜெபிங்க, வருந்தி கேளுங்க. ஒரு நியாயம் செய்யாத ஒரு நியாயாதிபதியே அவருடைய இருதயத்தை திருப்புவான்னா, நான் அதுக்காக தான் காத்திருக்கிறேன் மகனே, உங்களுக்கு தரமாட்டேன்னா அந்த பாரத்தோட வாரீங்களா நீங்க? டிராமா போடுறவங்க, சர்க்கஸ் போடுறவங்க அல்லது பெரிய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போடுறவங்க திடீர்னு ஸ்டேஜில் வந்து நின்று தொடங்கிடுவாங்களா? வாட் தே டு? பிராக்டிஸ். எவ்வளவு நாள் பிராட்வேல டான்ஸ் போடுறாங்க, நீங்க பைசா கொடுத்து பார்த்துட்டு வந்துருவீங்க. அவன் வருஷம் பூரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா தேவனிட்ட வர்றதுக்கு சும்மா போட்டு ஊற்றும் வானத்தை தரும். அவர் எப்படி ஊற்றுவாரு? எப்படி லைஃப் சேஞ்ச் ஆகும்? அதை சொல்லுகிறார். வருந்தி நீ கேட்கிறியாமான்னு ஒருவேளை வெட்கப்பட்டு போறது போல இருக்கும். நான் கேளாதவன் போல இருப்பேன். எதுக்குன்னா உன்னுடைய இருதயத்துல அந்த பாவம் இருக்கா, பெற்றுக்கொள்ளுகிறவரை யாக்கோபு போல மாட்டேனா, தாவீத போல தட்டி எழுப்பி நான் விட மாட்டேன், நீ மௌனமா இராத ஆண்டவரே ஊற்றம். ஹல்லேலூயா. அப்படி கேட்கிறவங்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல லிஸ்ட் போட்டுட்டு வந்து கட 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 கடன்னு வாசிக்கிற ஜெபத்தை அவர் விரும்பல.
இருதயத்தின் பாரத்தினால் அது நிறைஞ்சு வழியுறது ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்போ வழியுது? நம்முடைய பர்சனல் காரியங்களுக்கு வழியுது இல்லை. ராத்திரியும் பகலும் ஐயோ இது கிடைக்கிறது வர நான் இதுக்காக போராடணும்னு சொல்லி போராடுறீங்க இல்லையா? அப்ப தேவனுடைய காரியத்துக்கு அந்த பாரம் ஏன் இல்லை? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விடாப்பிடியாக ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நாளிலே எருசலேம் தேவாலயத்திலிருந்து அவர் கடைசியா செய்த காரியம் என்னன்னா, உரத்த சத்தமிட்டு எல்லாரையும் சொன்னார், தாகமுள்ளவர்களே நீங்க எல்லாரும் வந்து வேண்டியதை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். யோவான் 7வது அதிகாரம் 37-39 வாசிங்க. John chapter 7:37-39. இவர் மரிக்கிறதுக்கு முன்னால தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த இன்விடேஷன் இதுதான். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவர் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவத்தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு சொல்லுகிறார், தாகமுள்ளவர்களே நீங்கள் வந்து என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பஸ்லாம் கொடுக்கண்டா, ஒண்ணும் கொடுக்கண்டா, ஆனா தாகம் உள்ளவர்களா வாங்க. இங்க சொல்ல இருக்குது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர். அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இருக்கிற விசுவாசம். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுவது. அப்போ இதுல நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்கிறது மட்டும் போதாது, தேவன் சொல்லுகிறபடி வேத வசனங்களின்படி நடக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. சிலர் கீழ்ப்படியாதபடி கேட்கிறவங்களும் உண்டு. உங்களுக்கு சீமோன் என்ற அந்த மனுஷனுக்கு தெரியும், வசனத்தை கீழ்ப்படியாதபடி பேதுருகிட்ட வந்து நான் பைசா கொடுக்குறேன் எனக்கு ஊற்றம் அப்படின்னு சொன்னான். பேதுரு சொன்னா அவனுடைய பைசா உன்னோடு இருக்கட்டுன்னு சொன்னான், நாசமா போவதாக சொன்னான். இருக்கட்டும் சொன்னாங்க, பைபிள் எல்லாம் அப்படிதான் இருக்குது, நாசமா போகிறதாக சொல்லி. அப்போ தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறது ஷார்ட்கட் மெத்தட் கிடையாது. அவர்கிட்ட வருந்தி அழைக்கிறதுக்கு வரணும்னாலும் we have to obey to the word of God. என்னுடைய வேதத்தின்படி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர். என்ன வாசிப்போம்? ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் வசமாய் இருந்தால் நீங்கள் வாசமாயிருந்தால் நீங்கள் சுத்தவர்களாய் இராமல் ஆவிக்குரிய கிறிஸ்துவர் அவருடைய அல்ல. ஆவி உங்களில் இருந்தீங்கன்னா நீங்க ஆவி உங்களில் நீங்க மாம்சத்துக்கு This is an outward expression. பார்த்த உடனே தெரியும். ஆவி உங்களில் இருந்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியை என்ன செய்யும்? மாம்சத்தின் கிரியை இது go down. நீர் என்னில் பெருகணும், நான் சிறுகணும். அதுக்கு அர்த்தம் என்ன? மாமிச கிரியை சாகணும். Day by day it has to be burn it down. Hallelujah. மாம்ச கிரியைகளை இன்னும் வெளியரங்கமா பார்க்கும் போதே தெரியுது மாம்சத்துல தான் நடக்கிறான்னு சொல்லி. ஓ நான் இல்ல ஆவியில தான் நடக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா it's not true. அதாங்க சொல்லுகிறது. மாம்ச கிரியை பார்த்தா தெரியும். பாட்டுகள்லாம் அது படிச்சுதான் எழுதியிருக்காங்க, என்ன உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. பாட்டுகள்ல சும்மா உணர்வு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில அது நடக்காதபடி எழுதுன பாட்டுகள் இல்லை. அதனாலதான் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவர் அல்ல, அவருடையவர் அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்ச கிரியைகள் சொல்லியாச்சுன்னா
அதாவது வேலை செய்கிறது, சாப்பிடுறது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. நம்முடைய இச்சைகள், ஆசைகள், இதுகளெல்லாம் is it under control? மாம்சத்துக்கு கொஞ்சம் பாடு வந்த உடனே what is our reaction? தேவனுடைய ஊழியத்துக்கு போகும்பொழுது மாமிசம் வேதனைப்பட்டுனா அந்த வேதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு போகும்பொழுது மாமிசம் வேதனைப்பட்டுனா அந்த வேதனையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஏற்றுக்கொண்டோம்னா ஆவியில நடக்கிறோம்னு அர்த்தம். மாம்ச பாடு வந்த உடனே ஐயோ அம்மா சொல்லியாச்சுன்னா அங்க என்ன கிடக்குது? கல்லு கிடக்குது. அதான படிச்சோம். கல்லுனா என்னது? வசனத்தினால் வருகிற இடரல். அப்போ வசனத்துக்காக நம்ம போகும் பொழுது இடரல் வந்து அதுக்கு அர்த்தம் என்ன? கஷ்டம். வசனத்துக்காக வரும் பொழுது கல்லாயிருந்தது. கல்லாக கூடாது, அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போகும் பொழுது ஆவி கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கித்ததுனால அடிக்கப்பட்ட உடனே அவங்க போய் அழுதுகிட்டா இருந்தாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக அடிக்கப்படுகிறதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் திரும்ப போய் அங்க நின்று பிரசங்கித்தார்கள் சொல்லி அதான் ஆவியினால நடத்தப்படுகிறது. பாடுகள், கஷ்டங்கள் தேவனுக்காக நம்ம நடக்கிறதுக்கு வந்த உடனே ஆளை காணாது. ஆளை அதான் சொல்லுகிறார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்துகிட்டு ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு உங்களை ஏமாத்திக்கிறாருங்க. மாமிசம் தண்டிக்கப்படும். மாமிசம் வந்து உங்களுடைய ஆசை, இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இனிமே இந்த மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆவியானவர் சொல்றதுக்கு கீழ்படுகிறதுக்கு இந்த மாம்சத்தை நான் சிலுவையில அறையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒரு வசனம் வாசிப்போம்? எபேசியர் 1வது அதிகாரம் 13-16 வாசிப்போம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய கர்த்தராகிய அச்சாரமாய் இருக்கிறார். சுதந்திரத்தின் அச்சாரமாய். அச்சாரமா என்னது? அச்சாரம்னா கேரண்டி. சீல் வந்து முத்திரை, அச்சாரம் வந்து கேரண்டி. பரிசுத்த ஆவி இப்போ வந்து நம்முடைய கேரண்டி. எதுக்கு கேரண்டி? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம எடுக்கப்படுவோன்றதுக்கு கேரண்டி தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் நம்ம அவருடைய சாட்சிகளா வைப்பார். அதனால தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல்வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தேமாவும் மத்தேயுவும் அல்பேயுவும் குமாரனாகிய யாக்கோபும் செலாத்தோ எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும்
தரித்திருந்தார்கள். எப்படி தரித்திருந்தார்கள்? எவ்வளவு நாள் தரித்திருந்தார்கள்? 40 நாள் தரித்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரு, எருசலேமை விட்டு ஒருவனும் நீங்க வெளியே போகாது ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வானத்துல போயிட்டார். இவங்க தரித்திருந்து ஜெபிக்கிறாங்க. அடுத்த அதிகாரத்தை எடுத்து வாசனை என்ன நடந்தது? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்து ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரங்களின்படியே வெவ்வேறு பாட்டுகளில் பேசப்பட்டார்கள். அப்போ இங்க வந்து அந்த தரித்திருந்து வருந்தி அவங்க கேட்டாங்க. ஒரு நாள் கேட்டுட்டோம் விட்டுவிடல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரே நீர் தருகிறவரை நான் விட மாட்டேன், எனக்கு நீர் ஒரு அடையாளம் தரணும். அந்த அடையாளத்துக்கு தான் அந்நிய பாஷை வச்சிருக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறது ஒரு முக்கியமான அடையாளம். ஒன்று வந்து அது எடிஃபிகேஷன், நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறது அந்நிய பாஷையானது. அல்லது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அது பெற்றுக்கொள்ளாதபடியே அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளாதபடி ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க உண்டு. ஆனா சில வேளை சிலருக்கு தெரியாது பெற்றுக்கொண்டது எப்படி என்று அவர்கள் தெரியலன்னா சாட்சி ஜீவியம் இல்லாதபடி இருக்கிறாங்க. ஆவியானவர் பெற்றுக்கொண்டு சாதாரண ஜீவியம் ஒருத்தரும் செய்ய முடியாது. ஆவியானவர் உள்ள சும்மா இருக்க மாட்டார். ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? ஹி கவுன்சில். அவருக்கு பேர் என்ன? ஹீஸ் அ கவுன்சிலர், ஹீஸ் அ ஹெல்பர். என்னத்தை ஹெல்ப் பண்ணுவாரு? உலக காரியத்தை செய்யறதுக்கா? தேவனுடைய காரியங்களுக்கு செய்ய. அப்போ அவர் உள்ளே இருந்தாருன்னா உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். அவரு அப்போ துன்பப்படுத்த முடியுமா? முடியும். பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்த முடியும். பைபிள்ல இருக்குது. அவரை நீங்க என்ன செய்வீங்க? மனஸ்தாபப்பட வைப்பீங்க. எப்போ? கீழ்ப்படியாம. விசுவாசி ஆகி பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகும் ஒருவேளை பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாம நடக்க முடியுமா? முடியும். முடியும். Because God has given you a self will. எப்பவுமே படிச்சிருங்க, ஆண்டவர் உங்களை கை கட்டி ஒரு காரியத்தையும் செய்ய வைக்க போறதில்லை. முடிவு உங்க கையில தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால மனம் போல நடப்பேன் இல்லை. அவர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன்னா இருதயத்தில் அவர் பேசிட்டு இருக்கிறார். எத்தனை தடவை அவர் பேசியிருப்பார்? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது குத்துண்ட மனசாட்சி உள்ளவங்க இருக்கிறாங்க விசுவாசிகள் மத்தியில. அது அர்த்தம் என்ன? தேவ ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கீழ்படியதில்லை, கைப்படியதில்லை. அது இப்போ குத்துண்ட பிறகு என்ன ஆயிரும்? சென்ஸ்லெஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு துணிகரமா நினைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்க எல்லாம் தேவனுடைய ஊழியத்துக்கு ஆயத்தம் இல்லாதவங்க. ஏதோ வந்தாங்க, ஆனா தங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தம் இல்லாதவங்க. உங்களை வந்து பலவந்தப்படுத்தி ஆண்டவர் ஒரு நாளும் உபயோகிக்க போறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யும் பொழுது எதுக்காக கிரியை செய்யறாரு? நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்காக, தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்யறதுக்காக. விளங்கிச்சுதான். That is why இந்த உதாரணத்தை சொன்னாரு. அவன் வந்து தூங்கிட்டு கிடந்திருக்கலாம். எனக்கு ஃப்ரெண்டு வந்தா பட்னிகளை ராத்திரி அவனை பட்னியா போட்டுட்டு காலையில எழுப்பி நீ போப்பான்னு அனுப்பி இருக்கலாம். No, no, he was hospitable person. அவன் வந்து அவன்கிட்ட இல்லைனாலும் இருக்கிற ஆளுகிட்ட போய் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தான். அவன் வருந்தி கேட்டதுனால இவன் நண்பனா இருந்த பிறகு கொடுக்கல, ஆனா இவனுடைய ஓத்திரம் கொடுக்க முடியாம கொடுத்தான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனுஷன் ஒரு அநியாயம் செய்கிற மனுஷன் அவனை வருந்தி கேட்கிறவன் கொடுக்கும் பொழுது உங்களை விரும்பி நேசிக்கிற உங்களை தகப்பன் நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரமாட்டேனா? ஆனா கேட்டீங்களா? கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லையே, நேரம் இல்லையே. சீஷர்களுக்கு 40 நாள் தரித்திருந்து எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு அர்த்தம் ஒருவேளை நீங்க வேலைக்கு போகாம சுட்டி போட்டுட்டு இருக்கணும் இல்லை. ராவும் பகலும் உங்க இருதயத்துல கேட்டுக்கிட்டே இருக்க.
வேலை செய்தாலும் ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவரை நீ ஊற்றணும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு நான் கீழ்ப்படிவே ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். பெற்றுக்கொண்டா மட்டும் போதாது. ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இஷ்டம் போல நடக்கிறது இல்லை. என்ன செய்யணும்? நம்முடைய சரீரம் என்ன செய்யணும்? இதுக்கு முந்தின வசனத்துல மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாமல் ஆவிக்குரியவர்களாய் நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரி, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தேங்க்யூ. ஒருவேளை இதுவரையில ஒப்பு கொடுக்கலன்னா ஆவியானவருக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். தேவனுடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கு கொள்வதற்காக அவர் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக அவர் பண்ணியிருக்கிறார்? அவர் எனக்காக சிலுவையில மரித்தார் என்பதை உணர்ந்து எதுக்காக மரித்தார்? நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. ரட்சிக்கப்பட்டா நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதுமா? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்படுவதற்கு அழைக்கிறதற்கு. அப்போ தேவனுடைய கம்ப்ளீட் மிஷனை நம்ம பார்க்க உள்ளவர்களா இருக்கணும். Hallelujah. We should have a part in the mission of God. Hallelujah. தேவனுடைய ஊழியத்துல நமக்கு பங்கு என்ன? Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. தேவனுடைய சமூகத்துல நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Hallelujah. அவரிடம் மன்றாடி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுறதுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்ல இந்த நேரத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். Hallelujah. ஆண்டவரே, நம்ம மாமிச கிரியை இல்ல ஆண்டவரே, ஆவியானவருடைய கிரியைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். Hallelujah. மாமிசம் பலவீனம் உள்ளதுதான். சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த மாமிசம் பலவீனம் வந்தது, ஆனால் ஆவியோ பலம் உள்ளது. சீஷர்கள் 1 மணி நேரமாவது ஜெபி என்று இயேசு கிறிஸ்து சொல்லி போயிட்டு அங்க போய் ஜெபிச்சுக்கிட்டு வராரு. வரும்பொழுது எல்லாரும் உறங்குறாங்க. இயேசு கிறிஸ்து தட்டி எழுப்பி சொல்லுகிறார், ஐயோ 1 மணி நேரம் என்னோட நீங்க முடிச்சிருக்க கூடாதா? 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவியோ பலம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆவியினால நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க மாட்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் சாதட்டும். Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. தேவனே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிலே எவ்வளவு பலவீனங்கள் ஆண்டவரே, பலவீனங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி தேவனே உம்முடைய பலத்தினாலே இடைப்பட்டுக்கிற. Hallelujah. இந்த நேரத்தில் உம்முடைய பலத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. இந்த சரீரம் எங்களுக்கு என்ன செய்வாங்க? இந்த மனுஷன் எங்களை என்ன செய்வாங்க? Hallelujah. எனக்குள்ள இருக்கும் ஆண்டவர் பெரியவர். Hallelujah. உலகத்தில் இருப்பவனே நீ பெரியவர். உம்முடைய ஆவிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே நான் நடத்துகிறேன் ஆண்டவரே. Hallelujah. அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் புதுப்பியவர். உம்முடைய பலத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஊழியம் செய்ய விருப்பப்பட்டவர்களை இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்திருந்தார்களே. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி ஊழியத்திற்கு செல்லாதபடி இந்த நேரத்தில் ஆவியானவரை நீர் ஒவ்வொருவரை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்ற வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள் தான் பிசாசானவன் அதை அறிந்து அவன் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை நம்பி இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பும். தாவீது தட்டி எழுப்பினது போல ஆண்டவரை பார்த்து மௌனமாயிராது எழுப்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவனோடு மன்றாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஓடுகிறவரை ஓட்டுகிறவரை நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே. உம்மோடே இருப்பேன் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் வந்த பிறகு நீர் சொன்னபடி நான் கேட்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 Thank you Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த நேரத்தில் முழுமையாக எங்களை மாற்றுவார். ஆண்டவரே, உமக்கு விருப்பமான
இந்த சந்தோஷம் we are not going to lead our life to kingdom. அதனால தான் அநேகர் விழுந்து போகிறாங்க. அவங்களே சந்தோஷம் தான். உலகம் வந்து நான் கை வச்சேன் பிசாசு விழுந்தது, நான் கை வச்சேன் அங்க சுகமாச்சுன்னு சொல்லி மேகசின்ல எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதற்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ? நீங்க மனதுருகிறவர்களாய். ஒருவேளை யாரும் பார்க்கவே வேண்டாம், தனியா செய்துக்கிட்டு இருக்கீங்க, ஊழியம் செய்து கொண்டே இருங்க. அது திரும்ப பிலிப்பியர்ல திரும்ப எழுதுகிறார் பிலிப்பு சபைக்கு 2வது அதிகாரம் 4வது வசனம்.